அடிபட்டதுனால ஹீரோவுக்கு வந்துட்டு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. நைட்டு பூரா ஹீரோயின் கூடயே இருந்து பாத்துக்கிறா. ஹீரோவை அப்படியே க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சமா மனசு சஞ்சலம் ஆயிடுது. ஒரு வேளை இவ்வளோ க்ளோஸ் அப்ல இருக்கானே, நம்ம கிஸ் பண்ணா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்ல ஜோரமா இருக்கு, கண்டிப்பா தெரியாதுன்னு கிட்ட போறா. அண்ணங்கார வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறான். அதோட நேரம் மறுநாள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு காட்டுறாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா நீ வந்துட்டு இவ்வளவு நாள் கழிச்சுதான் நீ வந்ததையே சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பயங்கரமா கையெல்லாம் வலி எடுக்குது. சடனா அண்ணங்காரன் எதிர்க்க இருக்கும் போதே இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வராங்க. அண்ணங்காரன் கத்துறான், அவ்வளவுதான் உங்க 2 பேரையும் இப்பவே நான் அப்படியே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அண்ணனோட கற்பனை இதெல்லாம். இப்ப என்ன உனக்கு கை வலிக்குது, அண்ணா ஊட்டி விடணும், சாப்பிட கஷ்டமா இருக்கு, அதானே நானே ஊட்டி விடுறேன், இதா திங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாயிலேயே போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, என்னடா ஆச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வேற குளிக்கணும், எப்படின்னு எனக்கு புரியல, அடியில வந்துட்டு தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ டார்லிங், நீங்க எனக்காக தான் இவ்வளோ அடிபட்டிருக்கீங்க, நான் உங்களை கஷ்டப்பட விடுவேனா, நானே வந்து உங்களை குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ற மாதிரி இவனாவே அண்ணங்காரன் கற்பனை பண்ணிக்கிறான். இப்பதான் நேத்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நைட்டே அண்ணங்காரன் ஹீரோயினை தரன்னு ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு என்னடி பண்ண, எதுக்கடி அவன் கூட அவ்வளோ க்ளோஸா உட்காந்துட்டு இருந்தேன்னும் போது, ஐயோ அண்ணா அவர் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு, அதனால தான் அவருக்கு அடிபட்டுச்சு, இப்போ ஜோரம் அடிக்குது, நான் அவரை பார்த்துக்கிட்டேன், அவருக்கு மாத்திரையை கொடுத்தேன், மாத்திரையை முழுங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. இருந்தாலும் அண்ணங்காரனுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவ தான் எனக்கு எல்லாமே, அவ தான் எனக்கு உயிர், அவளுக்காக எந்த கருமத்தை வேணாலும் நான் பார்க்க ரெடியா இருக்கேன், என்ன கருமத்தை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து தொலை அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவனே குளிப்பாட்டி விடுறான். இப்பெல்லாம் ஜென் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எந்த நேரமும் ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ பயங்கரமா குடிச்சிருக்கான். சரி அவனை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பெட்ல படுக்க வைக்கிறா. ஆனா சடனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது கனவு. ஹீரோ கனவு கண்டு பயந்துருக்கான். ஐயோ என்னடா இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு தோணுது. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு டேபிள் கீழே எதையோ போட்டுட்டு அதை எடுக்க குனிரா. ஹீரோ போன் பேசிக்கிட்டு வரான். ஹீரோயின் அங்க இருக்கிறது ஹீரோக்கு தெரியாம அவன் ஏதோ காசு பிரச்சனைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். 1 மில்லியன் இப்ப வேணும், உடனே வேணும், இல்ல அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்றான். ஐயோ பாவம், இவன் காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் போல, ஒரு வேளை இவன் ஃபேமிலியில எதனா ப்ராப்ளம் இருக்குமா, நம்ம எப்படியாவது அந்த காசு இவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த ஜென் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறா. அதாவது அவன் வந்து பணக்கார வீட்டு